அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விசுவாசி ஆணி 25 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 9, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை கேட்டை, பின்பு மூலம் திதி இன்று அதிகாலை 1:32 திரோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இந்த முழுவதும் மரண யோகம். சந்திராசன நட்சத்திரம் ரோகிணி. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமம். சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசி 50%, லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். அதே போல் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து பொருட்களையும் உடம்புகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லி பாருங்கள். ஏன்னா ஞாபகம் மருதி ஏற்படுத்தும். அதே போல் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவியுடைய பிரிவினை ஏற்படுத்தும். சக ஊழியர்களிடையே விரோத போக்கையும் மோதல் போக்கியும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசம் இருக்கிறவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு அப்படியே உங்கள் முன்னோர்களை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைக்கலாம் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாமல் பயன்படுத்தலாம் சிறப்பு. இந்த திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுனீங்களா அந்த டைமில், அது கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியை தந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த டைமில் அது வீட்டுக்காரம்மா தலை குளிர்ச்சியிலேருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டிகள் முழு வளர்ச்சி அடைந்திருக்கு என்று சாஸ்திரங்கள்னு சொல்லுது, ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது, அதுக்கு அப்புறம் பின்னாடியே இணையக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இணைந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராவுகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. செய்தீங்கன்னா அது உங்களுக்கு தீவினையை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று சூளம் வடக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது. கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பெண்கள் குளிக்க டைம் நாள் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆண்கள் குளிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை. அப்படி குளிக்கக்குள்ளே சிறிதளவு சந்தனம், ஒரிஜினல் பச்சை கற்பூரம், சிறிதளவு கல் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் உங்களுக்கு பிடித்த டிஸ்ட்ரிக்களோ உங்களை விட்டு வழங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலங்களின் அடிப்படையில் சாஸ்திரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை பயன்படுத்தி பாருங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மன சோர்வு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு இருக்க. கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக்கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தடங்கல்களும் பொருள் விரயங்களும் பண விரயங்களும் மனசோர்வும் ஏற்படுவதால் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் இந்த நாளை தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு ஒரு கவலையும் மனசோர்வையும் உடல் வியாதியும் பொருள் விரயத்தையும் தரக்கூடிய நாள். அதனால் கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்குங்க. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல் அலுவலகத்திலையோ சக ஊழியர்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவருடைய ஆதரவு, உதவி, கருணை இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள். போக்குவரத்து விதிமுறையை கடைபிடித்து செல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய சிந்தனை சிதறி ஏதாவது அசம்பாதம் ஆகிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு உதவி அப்போ தான் தேவைப்படும்.
அதனால் இந்த நாளை கொஞ்சம் விழிப்புணோடு கவனித்து செலவு பண்ணுங்கள். அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் வியாதிகளும் உடல் சோர்வுகளும் உடல் ஒரு கழிப்பு தன்மை ஏற்புடைய நாள். மிச்சப்படி நாள் சிறப்பாக இருக்கிறது. முழுக்க முழுக்க உடல் வியாதியை பற்றியது இந்த நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு அவசியம். முடிந்தால் உடற்பயிற்சி செய்யுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதுக்கும் கீழே இருக்குது. ஒரு தடைகளும் பொருள் விரயமும் பண விரயமும் மன சோர்வும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த துலா ராசிக்காரரை செலவு செய்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரம் பெரிய நாள். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. நண்பர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அதே போல் பாலிய நண்பர்களை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். முழுக்க முழுக்க நண்பர்கள் இன்று உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஒரு தாமதமும் பொருள் விரயமும் மன சோர்வும் உடல் வியாதியும் ஏற்புடைய நாள். உடல் அடித்து பட்டா போல இருக்கும். உணவு கட்டுப்பாடு தேவை. உடற்பயிற்சி செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே இருக்குது. ஒரு சிக்கல்களும் மன சோர்வும் பொருள் விரயமும் பண விரயமும் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்டையும் மோதல் போக்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் அவப்பெயர்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிகவும் கவனமாக இருந்து கும்பராசிக்காரர்கள் இன்று உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் முன்னோர்களை வணங்குங்க. அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்பமயமான நாள், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும். அதே போல் மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகள் நல்ல பெயர்களை எடுப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள், இன்பமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா சிந்தனை செதறி விபத்துகள் ஏற்பட்டுரும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசி இருப்பதால் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ கோயிலுக்கே சென்றாலும் சந்திராசி இருக்கக்குள்ள உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரனால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ குடும்பத்தோடு செல்லக்குள்ள நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயிலுக்கு சென்றவங்க விபத்தில் கார் ஆக்சிடெண்ட் இல்லை கார் கவிழ்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் துர்மரணம் அடைஞ்சிருவாங்க. அதற்கு சந்திராசிரமும் ஒரு காரணம். கருத்தில் கொள்ளுங்கள். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. அதே போல் இந்த ராகு கேது பிடியில் ஒரு ஜாதகர் மாட்டிக்கொண்டிருந்தார். அவர் கூட செல்லக்குள்ள மற்ற ஜாதகர்களுடைய ஆயிலும் முடிவுக்கு வரும். ஏன்னா இரண்ட பாம்பு கிரகங்கள். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் தொலைதூர பயணம் செல்றவங்கள் சந்திராசி இருக்குதா இல்லையா என்பதை தெளிவாக தெரிஞ்சிட்டு நீங்கள் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.